திருச்சி மாவட்டம் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 19 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருச்சி மாவட்ட அரசு மாதிரி பள்ளிக்கான புதிய கட்டடத்தையும் 18 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கான விடுதி கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானமும் திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் K.N. நேரு, அன்பில் மகேஷ், மெய்யநாதன், ரகுபதி, சிவசங்கர் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திற்கு வருகை தந்தார். வளாகத்தில் காவல்துறையினர் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து 19.65 லட்சம் கோடி மதிப்பீட்டில் தரைதளம், முதல் தளம் மற்றும் 2ஆம் தளம், 22 வகுப்பறைகள், வேதியியல் ஆய்வகம், கணினி ஆய்வகம் உள்ளிட்டவற்றை அதே போன்று துவாக்குடி பகுதியில் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அதே போல 1314 மாணவ மாணவி பயன்பெறும் வகையில் அந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அதே போல தலா 18.57 கோடி செலவில் மாணவர்கள் கட்டப்பட்டுள்ள தனித்தனி விடுதிகளை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 56.47 கோடி மதிப்பில் ஹைடெக் ஆய்வகம், ஸ்மார்ட் வகுப்பறை, விடுதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மாதிரி பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வசதிகள் அனைத்தையும் பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து மாணவர்களும் கலந்துரையாடி வருகிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக டிவிஎஸ் ரோடு அருகே உள்ள சுற்றுலா மளிகை செல்கிறார். அங்கு அரசு அதிகாரிகளும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். அதே போல இன்று மாலையும் விருந்தினர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு தபால் நிலையம், புத்தூர் நாளோடு தலைநகர் வழியாக சென்று கலைஞர் அறிவாலயத்திற்கு செல்கிறார். இதை தொடர்ந்து இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை காலை பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை, அதாவது 400 கோடிக்கு மேல் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறார். தற்போது மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் தமிழக முதலமைச்சர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.